நம்ம இப்போ பாதாம் பால் போடுறதுக்காக பாதாம் எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா காய்ச்சி பொங்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாதாமை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் தூள் வந்து வாசனைக்காக நம்ம சேர்த்துக்க போகிறோம். கலருக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து பால் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கு. பாதாம் பால் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் வந்து இன்றைக்கி இனிப்புக்காக வந்து நான் வந்து கல்கண்டு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு சர்க்கரையை விட கல்கண்டு சேர்த்தா கொஞ்சம் நேச்சுரலிட்டிக்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 5 நிமிஷம் சுண்டிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு கலரு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது என்னோடய கப் தாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம பாதாம் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து கடையில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு மிக்ஸுமே இல்லாமல் வந்துட்டு ஒரு ரெடிமேட் மிக்ஸ் கூட இல்லாமல் நம்ம வந்து வீட்லேயே அழகாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது மஞ்சத்தூள்லாம் போட்டு பண்ணியிருக்கமே நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போலாம் இல்லைங்க, நான் நிஜமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. பாருங்கள், காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அடுத்த சிந்திக்கிறேன். டாட்டா, பாய்.